முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. மணி 11 ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட பர்த்டே. ஆனா என்னால முழுசா சந்தோஷமா கூட இருக்க முடியல. நான் தொலைச்ச இந்த கொலுசு என்கிட்ட எப்போ வருதோ அப்பதான் எனக்கு நிம்மதியாவும் இருக்கும், சந்தோஷமாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட பர்த்டேக்கு நான் இப்படி சோகமா உட்காந்துருக்கேன். எல்லாம் என்னாலதான், என் கேர்லஸால மட்டும்தான். ஏனியா இனியா, அடா அந்த கண்ணி காலையில போகும்போது இப்படி பாத்துட்டு போனேன், அப்போல இருந்து இப்படிதான் உட்காந்துருக்கியா நீ? சேண்டி இதெல்லாம் உனக்கே ஓவரால மாடு. அட கடவுளே, இந்த ஒரு கால் கொலுசு தொலைஞ்சதுக்கா ஏதோ குடிமொழிக்கு போன மாதிரி உட்காந்துருக்கா. இனியா இது சரிப்பட்டு வராது. இதுக்கு மேலே கூப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதான். நீ என்னமோ பண்ணிட்டு விடிய இப்படியே உட்காந்துரு, நான் கிளம்புறேன். அடம் பிடிக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கு, ஆனா இவ ரொம்ப தான் போயிட்டு இருக்கா. இங்க பாருனியா, இப்படியே உட்காந்து அம்மா கிட்ட போய் சொல்லிடுவேன். இவகிட்ட இப்பெல்லாம் சொல்றது வேஸ்ட். நம்ம பேசுறது எப்படி இவ காதுல விழுகாது. என்னமோ பண்ணு, நான் கிளம்புறேன். இதை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? எங்க தொலைச்சேன்னு. ஷினியாமா, ஹேய் உன்னதாண்டி. வாங்க அகில் சார், எதுக்கு இந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்க? உன்னை பாத்துட்டு போலாம் தான் வந்தேன். ஓ அப்படியா, சரி பாத்துட்டீங்களா? என்னடி நக்கலா? ஒண்ணும் இல்ல, நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வரீங்களா? ஷினியா, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? இதோ இந்த ஒரு கால் கொலுசு தான் பிரச்சனை. ஷேண்டி, ஒரு கால் கொலுசு தொலைஞ்சிருக்கா, இப்படியே உட்காந்துருக்க, அதுவும் 2 நாளா. உங்களுக்கு வேணா இது சாதாரணமா இருக்கலாம், ஆனா எனக்கு. சரி வா. எங்க? எங்கன்னு சொன்னாதான் வருவியா? இல்ல அப்படிலாம் இல்ல. அதான் கூப்பிடுறல, வா. எங்கன்னு சொல்லுங்க. வாடி. எங்கதான் கூட்டிட்டு போறீங்க? இப்ப எதுக்காக மாடிக்கு வந்திருக்கோம்? இங்க வந்து சார் இது. அமைதியா இரு. என்னடி கரெக்டா இருக்கா? இது நிஜமாவே என்னோட கொலுசு தானா? ஆமா, டவுட் இருந்தா செக் பண்ணிக்கோ. அகில் சார். என்னடி இன்னும் நம்பிக்கை வரலையா என்ன? கொலுசுக்கு அடையாளம் வச்சிருக்கியா? வச்சிருந்தா செக் பண்ணிக்கோ. இது நீ தொலைச்ச அதே கொலுசு தான். அகில் சார். என்ன இப்ப ஹாப்பி தானே? ரொம்ப 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 ஹாப்பி. என்னடி சந்தோஷமா இருக்கிறது கூட அழுதுட்டு தான் சொல்வியா? சும்மா இருங்க. ஷேய், அதான் கொலுசு கிடைச்சிருச்சுல, அப்புறம் எதுக்கு அழுகுற? இது ஹாப்பினஸ்ல வர அழுக. ஓ, ஆனந்த கண்ணீர். கலாய்க்காதீங்க. அப்ப நீ அழாம இரு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அடியே, நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். 1 இல்ல 2 இல்ல 1000 மில்லியன் ட்ரில்லியன் எல்லாமே தெரியும். அங்கில் சார், இப்பதான் சொன்னேன். சரி எது சொல்றதுனாலும் அழுகாம சொல்லு. போதுமா? இப்போது நான் சொல்ற கேப்பீங்களா? சரி சொல்லு. எனக்கு இன்னைக்கு இரு 3, 2, 1 wish you many more happy returns of the day. அகில் சார், உங்களுக்கு எப்படி? ஷேண்டி, என்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்கா? எனக்கு பிடிச்சவளுக்கு எப்போ பர்த்டேன்னு கூட தெரியாம இருப்பேன்? ஆனா அகில் சார், இதை நான் உங்ககிட்ட சொன்னதே இல்லையே. நீ சொன்னாதான் எனக்கு தெரியுமா என்ன? நான் யாருன்னு தெரியும்ல அகில். நான் நினைச்சேனா எதையா இருந்தாலும் கண்டுபிடிப்பேன். ஆமாமா, நீங்க பெரிய ஆள் தான், ஒத்துக்கிறேன். நான் எங்க தொலைச்சனே தெரியாத கொலுச கூட எனக்காக தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. எப்படி, என் கிஃப்ட் உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கிஃப்ட நான் எதிர்பார்க்கவே இல்ல, கண்டிப்பா கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எப்படிதான் நீங்க கண்டுபிடிச்சீங்களோ தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்களோ? அதெல்லாம் விடு, நீ ஹாப்பி தானே? ரொம்ப ரொம்ப ஹாப்பி, செம்ம சந்தோஷமா இருக்கேன். இத்தனை வருஷத்துல எனக்கு கிடைச்ச பர்த்டே கிஃப்ட விட இதுதான் ரொம்ப பெஸ்டான கிஃப்டா இருக்கும். இது ஜஸ்ட் சாம்பிள் தாண்டி. மார்னிங் தான் மெயின் பிக்சர்லாம் இருக்கு. என்ன, உன் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண வேணாம்? பண்ணணும் தான். எப்போதும் போல எங்க அம்மா எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த ட்ரெஸ் போட்டுட்டு கோவிலுக்கு போகணும். காலைல கண்டிப்பா எனக்கு கோவில் கூட்டு போவீங்களா? கோவிலுக்கா? ஆமா, அதான் செலிப்ரேட் பண்றது. ட்ரெஸ் போட்டுட்டு கோவில் போயிட்டு அப்படியே ஆபீஸ்க்கு வந்துருவேன். அவ்வளவுதானா? ஆமா, அவ்வளவுதான். ஓ, இப்படிதான் உன் பர்த்டேவை நீ வருஷம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க? ஆமா. இத்தனை வருஷம் ஓகே, ஆனா இந்த வருஷம் என்ன? இந்த வருஷமும் இதுதான். ஆனா என்ன ஒண்ணு, எக்ஸஸா இந்த கொலுசு கிடைச்சது செம்ம ஹாப்பியா இருக்கு. அப்புறம் இந்த வருஷத்தோட ரொம்ப பெரிய கிஃப்ட்னா அது நீங்க தான். பாரா, இந்த வருஷத்தோட பெரிய காமெடினா இதுதான். என்ன கலாய்க்கிறீங்களா? இனிமேல நான் இப்பெல்லாம் சொல்லிட்டேன்னா பாருங்க. சரிடி, கோவப்படாத. ஆமா, உனக்கு என்ன கலர் பிடிக்கும்? எனக்கு சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிங்க. சொல்லுடி. அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. எத்தனை மாசமா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் எனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு கூட உங்களுக்கு தெரியாது? தெரியலையே, என்ன பண்றது? அப்போ கண்டுபிடிங்க. என்னடி, என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? நீங்க தான் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கே, அப்ப கண்டுபிடிங்க. பாரு, நாளைக்கே உனக்கு என்ன கலர் பிடிக்குங்கிறத கண்டுபிடிக்கிறேன். பாக்கலாம். காலையில இருந்து ஒருத்தர் கூட விஷ் பண்ணல. நான் கூட நினைச்சேன் அம்மாவாவது போன் பண்ணி விஷ் பண்ணுவாங்கன்னு, ஆனா அம்மா கூட விஷ் பண்ணல.
ஆனா நேத்து மட்டும் ட்ரெஸ் எடுக்க வாமா, ட்ரெஸ் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என் பர்த்டேங்கிறதே மறந்துட்டாங்க போல. அம்மாவை சொல்றதை விட ஐஷு மாடு இங்கே இருந்துகிட்டு எனக்கு ஒரு விஷ் கூட பண்ணாம இருக்கா. ஆமா, இது என்ன பாக்ஸ்? ஐயோ, இந்த ஐஷு தான் எதுவும் வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாளோ. ஆனா விஷயம் பண்ணாம வெறும் கிஃப்ட் பாக்ஸ் மட்டும் எடுத்து வந்து வச்சா இதே எப்படி நான் ஓபன் பண்ணுவேன்? அவளா வந்து விஷ் பண்ணி கையில கொடுத்தாதான் நான் ஓபன் பண்ணுவேன். எங்க அவ? ஐஸ்வர்யா, கதவெல்லாம் திறந்து போட்டுட்டு எங்கதான் போனாலும் தெரியல. எப்ப வந்து பார்த்தாலும் இவ ரூம் கதவு மட்டும் திறந்தேதான் இருக்கு. ஐஸ்வர்யா. அரவிந்த், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஐஸ்வர்யா பாக்கலான்னு வந்தேன் அரவிந்த். ஆமா, என்ன ட்ரெஸ் இது? ஏன் அரவிந்த், என்னாச்சு? இந்த ட்ரெஸ்க்கு என்ன? ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. இல்ல அரவிந்த், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல அரவிந்த். இங்க பார் பவி, அனாவசியமா ஏதாவது பேசி பர்த்டே எதுமா இங்க இருந்து வாங்கி கட்டிட்டு போயாத. பர்த்டேவா? என்ன உன் பர்த்டே உனக்கே மறந்துச்சா என்ன? இல்ல அரவிந்த், எனக்கு பர்த்டே உங்களுக்கு? ரூம்ல ஒரு gift பாக்ஸ் இருந்துச்சு. ஆமா அரவிந்த், அத ஐஸ்வர்யா தான் எடுத்து வந்து வச்சிட்டு போயிருக்கா. அத பார்த்துதான் என்னோட பர்த்டே தெரியுமா? ஷேய், அது ஒன்னும் ஐஸ்வர்யா எடுத்து வந்து வைக்கல. பின்ன? அதை போய் ஓபன் பண்ணி பாரு. ஏன் அரவிந்த், ஐஸ்வர்யா வாங்கி வைக்கலனா அம்மா எதுவும்? நான் சொன்னது மட்டும் செய். போய் அந்த gift பாக்ஸ் ஓபன் பண்ணி பாரு. என்ன இவரு திடீர்னு அந்த gift பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்க்க சொல்லிட்டு இருக்காரு? யார் வாங்கி வச்சிருப்பா? ஐஸ்வர்யா வாங்கி வைக்கலங்கிறாரு. அப்ப யார் வாங்கி வச்சிருப்பா? இல்லையே, நமக்கு யாரும் அப்படி gift கொடுக்குற அளவுக்கு யாரும் இல்லையே. கொடுத்தா ஐஸ்வர்யா மட்டும்தான் கொடுப்பா. அப்படி இல்லைன்னா பிரீத்தி, வினோ இவங்க யாருக்காவது தெரிஞ்சிருக்கும். ஆனா பவித்ரா, சொல்லுங்க அரவிந்த். போய் அந்த gift ஓபன் பண்ணி பாரு. சரி அரவிந்த். ஏய், இந்த சைடு எங்க போற? இல்ல அரவிந்த், ஐஸ்வர்யா பாத்துட்டு ஷிது, இந்த ட்ரெஸ்ஸோட கீழ ஹாலுக்கு போறீங்கறியா? இவரையும் அப்பொழுது என் ட்ரெஸ் பத்தி பேசிட்டு இருக்காரு. ஒருவேளை அவரோட ட்ரெஸ் கலருக்கு நானும் ட்ரெஸ் போட்டிருக்கேங்கிறதுனால தான் அதே சொல்லிட்டு இருக்காரோ? அரவிந்த், நீங்க பிளாக் கலர் ட்ரெஸ் போறீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது அரவிந்த். நான் யதார்த்தமா தான் சாரி கட்டினேன். நீங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிருங்க, நான் வேற ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணிக்கிறேன். முதல்ல ரூமுக்கு போறியா? சரி அரவிந்த், கோவப்படாதீங்க, நான் வேற ட்ரெஸ் மாத்திக்கிறேன். முதல்ல ரூமுக்கு போய் அந்த gift பாக்ஸ் ஓபன் பண்ணி பாரு. என்ன அவரு அந்த gift பாக்ஸ்லயே கண்ணா இருக்காரு? என்ன சொன்னது புரியுதா? எப்படி? புரியுது அரவிந்த். போய் gift பாக்ஸ் ஓபன் பண்ணி அதுல என்ன இருக்கோ அது போட்டு வா. போட்டு வரணுமா? ஆமா, தமிழ்ல தானே சொல்றேன். சரி சரி அரவிந்த், நான் போட்டு வரேன். கோவப்படாதீங்க. போய் போட்டுட்டு வா. ஏ அம்மா, ஏன் கண்ணே பட்டுரும் போல அழகா இருக்கடி. மா, நிஜமாவா? ஆமா மக்களே, இந்த Dress உனக்கு அழகா இருக்கு. ஆமாட்டி, அது என்ன கழுத்துல செயின் எல்லாம் போட்டிருக்க புதுசா? இங்க காட்டு, தங்க மாதிரி இருக்கு. ஏமா, இது என்ன தங்கமா? ஆமாமா, செயின் தங்கம் தான், ஆனா டாலர். என்னது மக்கா, டாலர்ல என்னது? எதுவும் உடஞ்சு கிடந்துருச்சா என்ன? இல்லமா, டாலர்ல இருக்க கல்லு டைமண்ட் கல்லு. டைமண்டா? என்ன மக்கா சொல்ற? ஆமாமா, டைமண்ட் தான். யார் மக்களே வாங்கி கொடுத்தது இது உனக்கு? இது அரவிந்த் மாமா வாங்கி கொடுத்ததுமா, பர்த்டே கிஃப்டா. இது அத மக்கா, என்ன மக்கா இது? டைமண்ட் கீமண்ட்ங்கறாத? ஷியந்த, அவ டைமண்ட்லாம் போட கூடாதா என்ன? இல்ல மக்களே, நான் அப்படி சொல்லல. இருந்தாலும் டைமண்ட் எல்லாம் ரொம்ப காசு கூட இல்லப்பா. என்னத்த அப்படி என்ன விலை இருக்க போகுது? ஷியாமக்கா தேவையில்லாம இதெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு. அத்தா, இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள். இருக்கட்டும் மக்களே, இப்பதான் பிறந்திருக்காளா என்ன? என்னத்த பேசிட்டு இருக்கா? அவ இந்த வீட்டுக்கு வந்து இதுதான் அவளோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. இதை நான் இன்னும் பெருசா செலிப்ரேட் பண்ணணும்னு யோசிச்சு வச்சிருக்கேன். ஐயா அரவிந்த், இதுவே அதிகம்பா. இது எவ்வளவு ரூபான்னு வேற தெரியல. இது எப்படி காசு கூட தான் இருக்கும். இப்ப வேற தங்க விலை வெள்ளி விலை எல்லாம் ஏறி கிடக்குங்கிறாங்க. நீ வேணா டைமண்ட் கீமண்ட்னு வாங்கி கொடுத்துட்டு இருக்க. இதெல்லாம் எதுக்கு மக்களே? நீ சும்மா இருக்க, உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஷினியாமா, உனக்கு பிடிச்சிருக்கல? பிடிச்சிருக்கு மாமா. ஆனாலாம் இல்ல, உனக்கு பிடிச்சிருக்கல? பிடிச்சிருக்கு மாமா, பிடிச்சிருக்கு. ட்ரெஸ் ஓகே தானமா? சூப்பரா இருக்கு மாமா, எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் மாமா. ஷினியா தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கா? இல்ல மாமா, இவ்ளோ காஸ்ட்லியாலாம் ஒரு பர்த்டேக்கு கூட நான் ட்ரெஸ் போட்டது இல்ல. ஆனா எல்லா பர்த்டேக்கும் அம்மா ட்ரெஸ் எடுத்து தருவாங்க. ஆனா இவ்ளோ காஸ்ட்லியா? என்னமா, அப்போல இருந்து நீயும் அத்தையும் காசுன்னு காசை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க. அது எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் சந்தோஷம்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் எவ்வளவு கொடுத்தாலும் கிடைக்காத ஒண்ணு. இந்த Dress நகை இதெல்லாம் எவ்வளவு கொடுத்தாலும் கிடைக்கும். ஆனா ஒருத்தவங்க முகத்துல கிடைக்கிற சந்தோஷம் அது எங்கேயும் கிடைக்காது. சொல்ல போனா கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த ஸ்மைல் கிடைக்காது. ஆனா மாமா, என்ன கேட்டா இதெல்லாம் கொஞ்சம். ஒண்ணு பேசாத, இன்னைக்கு உன் பர்த்டே. சோ நல்லா என்ஜாய் பண்ணு. என்ன வேணுமோ என்கிட்ட கேளு. நான் இருக்கேன். உனக்கு என்ன ஆசையா இருந்தாலும் என்கிட்ட கேளு. போதும் மாமா, இதுவே அதிகம் தான். இங்க பாருங்க, இத்தனை வருஷத்துல எப்படி உனக்கு நிறைய ஆசைகள் இருந்திருக்கும். இத்தனை வருஷமா அத்த கூட யாரும் இல்ல, அதனால உன் ஆசைகள் எல்லாம் நிறைவேற்ற முடியல. ஆனா இப்போ இந்த வீட்டோட செல்ல பொண்ணோட பொண்ணு நீ. உனக்கு என்ன தேவைனாலும் கண்டிப்பா அதை செய்யறதுக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம். சோ எது வேணாலும் தயக்கம் இல்லாம என்கிட்ட கேட்கணும், புரியுதா? சரி மாமா. ஆமா மாமா, பவியக்கா எங்க? ஐயா அரவிந்த், நானே மறந்து போயிட்டு பாரு. பவிக்கு வேற பிறந்த நாளும் கேள்விப்பட்டேன். ஆமாத்த, அவளுக்கும் பிறந்த நாள் தான். ஐயோ அரவிந்த், எனக்கு காலையில தான்ப்பா தெரியவே வந்துச்சு. அவளுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, அவளுக்காக நான் ஏதாவது சமைச்சு வைக்கிறேன். அது வந்து அம்மா. என்ன மக்கா? அக்காவுக்கு வெஜிடபிள் பிரியாணினா ரொம்ப பிடிக்குமா? அப்படியா மக்களே, உனக்கு எப்படி தெரியும்? அக்கா தான் ஒரு தடவை பேச்சு வாக்குல சொன்னாங்க. சரி மக்களே, அப்ப நான் பவித்ராவுக்கு வெஜிடபிள் பிரியாணி பண்ணிடுறேன். உனக்கு என்ன வேணும்? அந்த கேரட் அல்வாவா? இல்லம்மா, எனக்குலாம் இது வேண்டாம். சொல்லு மக்களே, இன்னைக்கு அம்மா உனக்காக ஏதாவது செஞ்சு தரணும், சொல்லு. அந்த கேரட் அல்வாவே பண்ணிடவா?
சரிம்மா. மாமா அக்காவுக்கு ட்ரெஸ். வருவா. மாமா பவி அக்கா. ஐயோ அக்கா செம்ம அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ் இனியா. ஆமா மாமா அக்காவுக்கு விஷ் பண்ணிட்டீங்களா? இல்லம்மா, இனிமேல் தான். அப்ப சீக்கிரம் விஷ் பண்ணுங்க மாமா. நீங்க விஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்களும் விஷ் பண்ணோம். இதோ இப்ப விஷ் பண்றேன். சீக்கிரம் பண்ணுங்க. பவி, சொல்லுங்க அரவிந்த். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்ஸ் அரவிந்த். நீங்க தான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணிருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அக்கா என்னக்கா சந்தோஷத்திலே மிதக்குறீங்க போல. சும்மா இருனியா. எனிவே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ நியா. அட் தி சேம் டைம் உனக்கும் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ so much கா. ஷெனா, கேக் கட் பண்ண போலாமா? போலாம் மாமா. அகில், பிரசாந்த் ரெடியாடா? ஷியானா ஆல்மோஸ்ட் டன். முடிஞ்சிருச்சுனா சரி வாங்க போலாம். ஷின்னா, நீ பத்திரை இருக்கீங்க, கேக்க வெட்டுங்க. ஷினியாமா, கேக்க வெட்டு. டேய் அகில், பிரசாந்த், கார்த்திக், ஷாம் என்னடா நீங்க போய் நின்னுட்டு இருக்கீங்க? ஷியாமா, நாங்களாம் நிக்க கூடாதா என்ன? இல்லடா எப்போதும் பொண்ணுங்க தானே நின்னுட்டு இருப்பாளுங்க. இப்ப போய் நீங்க நிக்கிறீங்களே அதான் கேட்டேன். எப்போதும் அவளுக்கு தானே நிக்கிறாளுங்க, இன்னைக்கு நாங்க நிக்கிறோம். ஆமா அத்தை, எப்போதும் நாங்க தானே நிக்கிறோம். இன்னைக்கு அவங்களே நிக்கட்டும். ஷேப்பா பாடுறா, பெரிய மனசுதான். போனா போகுதேன்னு இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்காக விட்டு கொடுத்துருக்கோம். ஆமாமா, ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்காக விட்டு கொடுத்ததுக்கு. அப்படி பார்த்தா ஒவ்வொரு டைமும் நாங்க தான் உங்களுக்காக விட்டு கொடுத்துட்டே இருக்கோம். இங்க பாருங்க ப்ரோ, இனிமேல யாரும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. ஹலோ ஹலோ, என்ன மறந்துட்டீங்களா? அந்த பிளேஸ் எங்களோடது. போனா போகுதுன்னு விட்டு கொடுத்தா ரொம்ப பேசுறீங்க. ஓய், சொல்ல போனா இத்தனை நாள் நாங்க தான் உங்களை எல்லா ஃபங்க்ஷன்லயும் நிக்க வச்சு அழகு பாத்துருக்கோம். இங்க விட்டு கொடுக்கறது நாங்க தான், நீங்க இல்ல. சிவலவைய அட்மினுக்கு கூட எங்களை தான் ரொம்ப பிடிக்கும். சோ மறந்துடாதீங்க, எங்க தயவுல தான் நீங்க இருக்கீங்க. ஓ, இந்த நினைப்பு வேற உங்களுக்கு இருக்கா? அம்மா தாயே, தயவு செஞ்சு சண்டை போறதை நிறுத்திட்டு கேக்க வெட்டுங்க. அம்மாடி பவி இனியா, கேக்க வெட்டுங்கடா. இத வெட்டுறத. டே அகில், அரவிந்தன் அங்கதான் இருக்காரு. டேய், அது வரைக்குமா கேக்குது? டேய், நீ இசு போட்டது அரவிந்தன் வரைக்குமே கேட்டிருக்கோம். பப்ளி, சென்னடி கண்டுக்காமலே நிக்கிற? ஐயோ அகில் சார், அமைதியா இருங்க. அரவிந்த் மாமா இங்கதான் நிக்கிறாரு. உனக்கு பாயிண்ட் இல்லனாலும் பாயிண்ட் எடுத்தாச்சு பேசுவ. இப்ப பாயிண்ட் வேற கிடைச்சிருச்சா, அவ்வளவுதான். அமைதியா இருங்க சார். சரிமா, நான் எதுவுமே பேசல. இந்த நோஸ் கட் உனக்கு தேவையாடா? என்ன நீ பாத்துட்டே இருக்கீங்க, கேக்க வெட்டுங்க. ஷினியாமா, ஜாயினியஸ். ஆமாமா. பவியக்கா, அரவிந்த். கேக்க கட் பண்ணுங்க. என்ன நீ பாத்துட்டே நிக்கிறீங்க, ஊட்டுங்க அண்ணாவுக்கு. ஆமா, நீ நாங்களும் அந்த கண்கொள்ளா காட்சியை பக்கத்துக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஊட்டுங்க, நீ ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? இல்ல பிரசாந்த், அது வந்து அரவிந்த். பவி, அதான் கேக்க எடுத்தாச்சுல, அண்ணா கூட்டி விட்டுருங்க. இத ஊட்டுறதா? டேய், நீங்களா நிக்கிறனால அவ எது கூச்ச பரால என்னமோ தெரியல. நீங்களா இங்கிட்டு வாங்கடா. ஓ, இதுதான் விஷயமா? சரியா, நீ நாங்களா கிளம்புறோம், நீங்க அண்ணா கூட்டி விடுங்க. ப்ரோ, நம்மளா போலாம்ல? போலண்டா. ஐயோ அப்படிலாம் இல்ல. இல்ல பவி, நீ ஊட்டு, நாங்களா கிளம்புறோம். டேய், கேக்க நவுத்தி வச்சுட்டு வாங்க. சரிண்ணா. ஓய், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. எத்தனை தடவை சொல்வீங்க? அதான் நேத்து நைட்டே சொன்னீங்களே. உனக்கு பர்த்டே இன்னைக்கு ஃபுல்லா தானே? அதுக்கு ஒண்ணும் இல்ல. சரி, நாங்க போய் நிக்கிறோம். பவியக்கா, எல்லாருமே போயிட்டாங்க, ஊட்டி விடுங்க. இல்லைனியா, அது வந்து அக்கா நான் இருக்கிறது எதுவும். ஐயோ அப்படிலாம் இல்லடா, இரு. நீ அதான் நாங்க இந்த சைடு வந்துட்டோமே, ஊட்டி விடுங்க. என்ன நீ இன்னும் எதுக்கு தயங்குறீங்க? என்ன பவி, கண்ணது முன்னுமா என்ன? ஐயோ அதான், அப்படிலாம் இல்ல அரவிந்த். இல்ல அரவிந்த், அது வந்து சரி, நான் போய் கிஃப்ட் எடுத்துட்டு வந்துடுறேன். அக்கா, அரவிந்த் மாமா போறேன்னு சொல்றாரு, சீக்கிரம் ஊட்டுங்க. ஷினியா, எனக்கு பயமா இருக்கு. அக்கா ஓட்டுங்க அக்கா, மாமா போயிட்டு போறாரு. அது அரவிந்த். வந்துடுறேன். அக்கா, மாமா போறாரு. ஐயோ போறாரு. அரவிந்த், அரவிந்த் இந்தாங்க. அண்ணா, என்னண்ணா பண்ற? அண்ணி ஊட்டுறத வாயில வாங்கு. டேய், நீங்களா கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? என்னண்ணா இப்படி புஸ்ன்னு முடிச்சிட்ட? கார்த்திக், ஷாம், ஓகேண்ணா, கூல். டேய், அமைதியா இருங்கடா. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்ஸ் அரவிந்த். அண்ணா, அட் லாஸ்ட் அன்னைக்கு நீயாவது ஊட்டி விடணும். ஐயோ ஷாம், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. சரி, நீ இரு, நான் போய் கிஃப்ட் எடுத்துட்டு வந்துடுறேன். கிஃப்டா? ஆமா. பாரு அக்கா, உங்களுக்காக மாமா கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு போலயே. எனக்கே தெரியல இனியா. அரவிந்த், இது எனக்கா? ஆமா, உனக்குதான். அக்கா, கிஃப்ட பார்த்தா ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கு. ஷிரினியா, அப்புறமா என்னன்னு பிரிச்சு பார்க்கலாம். பரவாயில்ல, இப்பவே ஓபன் பண்ணு. இப்பவே வா. ஆமா, இப்பதான் ஓபன் பண்ணு. சரி. என்னது? கீழே பாரு. அப்பா, அரவிந்த். இப்ப எதுக்காக அழுதுட்டு இருக்கா? இன்னைக்கு உன் பர்த்டே. அரவிந்த்.
ஷேய் தேங்க்ஸ் அரவிந்த். இந்த போட்டோவை நான் தொலைச்சிட்டேன். இந்த போட்டோ தான் என் அப்பா கூட நான் லாஸ்டா எடுத்துக்கிட்ட போட்டோ. சரி சரி ஒண்ணும் இல்ல, அழாத. என் அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அரவிந்த். என் லைஃப்ல என் அப்பா தான் எனக்கு எல்லாமே. அவ்வளவு பிடிக்கும் அரவிந்த் என் அப்பாவை. என் அப்பா தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹீரோ. சரி சரி ஒண்ணும் இல்ல, நாங்களா இருக்கோம்ல, அழாத. என் அப்பா என்னை விட்டுட்டு இவ்வளவு சீக்கிரமா போவாருன்னு கனவுல கூட நினைக்கல அரவிந்த். என் அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அரவிந்த். ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். பவி, நீ ஏன் அப்படி நினைக்கிற? உன் அப்பா உன்னை விட்டுட்டு எங்கேயும் போகல. உன் கூடவே தான் இருப்பாரு. நீ எதுக்காக அப்படி நினைக்கிற? எதுவா இருந்தாலும் நம்ம நினைக்கிறதா இருக்கு. இந்த பூமிக்கு வந்த எல்லா உயிரினமும் என்னைக்கு ஒரு நாள் கண்டிப்பா அந்த பூமி விட்டு போய் ஆகணும். அது நீயா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி. ஆனா உயிரையும் உடலையும் தாண்டி மெமரிஸ்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் உண்மையாவே உலகத்துல கடைசி வரைக்கும் வாழ்றது. சோ அப்படி பார்க்கும்போது உன் அப்பா உன் கூட தான் இருக்காரு. சோ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன் கூட, நாங்க எல்லாரும் உன் கூட தான் இருக்கோம். தேங்க்ஸ் அரவிந்த். தேங்க்யூ சோ மச். என்னோட பர்த்டே கிஃப்ட்ல இந்த கிஃப்ட் தான் ரொம்ப பெஸ்டான கிஃப்டா இருக்கும். இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை அரவிந்த். தேங்க்யூ சோ மச். கண்ணான கண்ணே நீ கலங்காதடி, யார் போனா என்ன நான் இருப்பேனடி. அகில் சார், என்னது இது? ஷேண்டி பார்த்தா தரல? இது ஒரிஜினலா? அடியே, இது ஒரிஜினல். ஒரிஜினலா? ஆமா. ஐயோ கியூட்டா இருக்கு. அது என்ன Dress எல்லாம் போட்டிருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்ம அழகா இருக்கு. அது என்ன தலையில அழகா கிளிப் எல்லாம் குத்தி இருக்கு? இது ஃபீமேல் கேட்டரி, அதான். வாவ், செம்ம கியூட்டா இருக்கு. என்கிட்ட தரீங்களா? சிந்தா, இது உனக்கு தான். எனக்கா? ஆமா, உன்னோட பர்த்டேக்கு என்னோட கிஃப்ட். நிஜமா? அடியே, உனக்கு தான். புடி. ஏய், இங்க பாரு. ஜுஜு. வாவ், அழகா இருக்க நீ. என்னடி, உனக்கு பிடிச்சிருக்கா? ஐயோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகா இருக்கு. உனக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன்னா, ஆனா இப்ப யோசிக்கல, அப்புறமா யோசிச்சு வைக்கிறேன்னா. பாரா, அதுக்குள்ள கனெக்ட் ஆயிட்டா. அகில் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது ரொம்பவே அழகா இருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? அதான் சொல்றல, ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமா? சத்தியமா. ஹோய், ம் இன்னைக்கு செம்ம அழகா இருக்க. ம் ஊனா அவ்வளவுதானா? வேற என்ன? பர்த்டே பேபிக்கு நான் கிஃப்ட் கொடுத்துட்டேன். அப்ப பர்த்டே பேபியும் எனக்கு ட்ரீட் கொடுக்கணும்ல? ட்ரீட்டா? ஆமா. என்ன ட்ரீட்? என்ன சார் வேணும்? எது கேட்டாலும் கிடைக்குமா? அகில் சார். சரிடி, நான் வெளில வெயிட் பண்றேன். எதுக்கு? ஐயோ அகில் சார், எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. சோ வாட், நானும் உன் பக்கத்துல தான் இருக்கேன். போங்க சார். சரி சரி, நான் வெளில வெயிட் பண்றேன். இது மட்டும் இல்ல, நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. நான் வெளில வெயிட் பண்றேன். ஐ லவ் யூ. ஐயோ சார், போங்க. சரிடி, வெளில வெயிட் பண்றேன். சீக்கிரமா வந்துரு. வரேன். இனியாக்கா, சொல்ல ஐஷு. என்ன நேத்துலாம் ஒரே சோகமயமா இருந்துச்சு, இன்னைக்கு ஒரே சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஐஷு, உனக்கு விஷயம் தெரியாதா? மேடம்க்கு அவங்க தொலைச்ச கொலுசு கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சிருச்சா? ஆமா ஐஷு, அகில் சார் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. ஏய் சும்மா இருங்கடி. பாரு வினோ, அகில் மாமா எந்த அளவுக்கு தீவிரமா லவ் பண்றாருல. ஆமாமா, ரொம்ப புனிதமான காதல். அதுவும் அகில் மாமா பண்றதுல. வினோ, அடியே ஆந்து கண்ணி, கொமட்டிலே ஒரு குத்து வச்சேன் வைக்கி. அடியே, இன்னைக்கு என்னோட பர்த்டேடி. அதனாலதான் அடி வாங்காம நின்னுட்டு இருக்க. ஐஷு, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நேத்து நைட்டு ஃபுல்லா மேடம் முழிச்சுக்கிட்டே தான் உட்காந்துருந்தாங்க. ஓ, அதனாலதான் நீ ஏறம் வந்துட்டியா? ஆமாண்டி, இவ வேற முழிச்சுக்கிட்டு லைட் போட்டுட்டே உட்காந்துருப்பா. எனக்கெல்லாம் லைட் வெளிச்சம் இருந்துச்சுன்னா தூக்கமே வராது. சரி சரி, எப்ப கொலுசு கிடைச்சது? நைட்டு 11:55. அப்போ பர்த்டேக்கு முன்னாடி கொலுசு கிடைச்சிருச்சா? ஆனா இனியாக்கா, நீங்க ரொம்ப லக்கி தெரியுமா? அகில் மாமா உங்களுக்காக எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. அந்த கொலுசு நீங்க எங்க தொலைச்சீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க ஃபீல் பண்றீங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சு எடுத்து வந்து கொடுத்திருக்காரு. வெரி கிரேட் பர்சன். மிஸ் பண்ணிடாதீங்க. என்னைக்கு யாருக்காகவும் அவங்களை விட்டு கொடுத்துறாதீங்க. கண்டிப்பா அகில் சார நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். போதும் போதும், அகில் மாமா புராணத்தை பாடாத. இங்க உனக்காக தான் நாங்க 3 பேர் வந்திருக்கோம். எங்கயாவது எங்களை பத்தி ஏதாவது சொல்றியா? உங்களை பத்தி என்னடி சொல்லணும்? அக்கா, புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கோம். எப்படி இருக்கு? ஐஷு, இன்னைக்கு பர்த்டே எனக்கு. சோ வாட், நாங்களும் அழகா கிளம்பி வந்திருக்கோம்ல, சொல்லு. ஆமா வினோ, இன்னைக்கு நீங்க 3 பேருமே ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆமா வினோ, என்ன பாவாடை சட்டையெல்லாம் போட்டிருக்க? ஒண்ணும் இல்ல, என் கார்த்திக் சாருக்கான பேரு நான் தாங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த பாவாடை சட்டை. இல்ல எனக்கு புரியல. அது உனக்கு புரியாது, கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு புரியும். சரி சரி, என்ன இருந்தாலும் இந்த பாவாடை சட்டை உனக்கு அழகா இருக்கு. நிஜமா? ஆமாடி, கேரளா பொண்ணு மாதிரி செம கியூட்டா இருக்க. தேங்க்ஸ் டி. இன்னும் கார்த்திக் சார்ட்ட கூட காட்டவே இல்ல. பாத்து மனுஷனை பார்த்ததும் பிளாட் ஆயிர போறாரு.
அந்த அளவுக்கு இருக்கே. ஷப்பா எந்த அளவுக்கு சிரிக்கிறா பத்தியா? ஷினியா விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்ஸ் டி. ஷினியாக்கா விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ ஐஷு. மாடு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க் யூ வினோ. ஹலோ ஹலோ அப்படியே தேங்க்ஸ் சொல்லி முடிச்சிடாதீங்க. ட்ரீட் மாஸ்டர் குமார். ட்ரீட்டா? என்னடி ஆளாளுக்கு ட்ரீட் கட்டிட்டு இருக்கீங்க? ஓ எங்களுக்கு முன்னாடி யாரும் கேட்டுட்டாங்களா? யாரோ இல்ல, அகில் சார் தான் கேட்டிருக்காரு. அகில் சார் கேட்ட ட்ரீட் வேற, நாங்க கேக்குற ட்ரீட் வேற. ஏய் ஐஷு. சரி என்ன கையில பூனைக்குட்டியெல்லாம் அழகா இருக்கு. இது அகில் சார் கொடுத்த gift. நல்லா இருக்கா? கியூட்டா இருக்கீங்க. இன்னைக்கு மட்டும் தான் அந்த பொண்ணுக்குட்டி உன்னோடது, அதுக்கப்புறம் நான் தான் வச்சுப்பேன். சரிடி வச்சுக்கோ. ஆமா அதுக்கு என்ன ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிளிப் எல்லாம் வச்சு விட்டுருக்காங்க? அதான் எனக்கும் தெரியல, ஆனா கியூட்டா இருக்குல்ல? ஆமாக்கா கியூட்டா இருக்கு. சரிக்கா அடுத்தடுத்து ஆள் வருவாங்க, நாங்க அங்க வெயிட் பண்றோம். சரிடி. அகில் சார் எங்க தான் கூட்டிட்டு போறீங்க? அங்க பாரு. என்னது? சர்ப்ரைஸ். ஐயோ கடவுளே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மூணு பேரும்? ஆமா என்ன மூணு பேரும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? அகில் சார் என்ன நடக்குதுங்க? அந்த ஸ்கூட்டி உனக்கு தான். எனக்கா? ஆமா உனக்கு தான். ஹலோ இனியா மேடம், இந்த ட்ரெஸ் கோட் உங்களுக்காக தான். ஆமா இனியா, உனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் தான் பிடிக்குமாமே, அதான் ப்ரோ நைட் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து இந்த ட்ரெஸ் தான் போடணும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஸ்கூட்டி நாங்க 4 பேரும் சேர்ந்து வாங்கி கொடுத்துருக்கோம். சோ இது நாங்க கொடுக்குற gift. தேங்க்ஸ் பிரசாந்த் மாமா, கார்த்திக் மாமா, தேங்க்ஸ் ஷியாம் மாமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் உங்க ட்ரெஸ் கூட ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் தான் ரொம்ப பிடிக்கும். உங்க மூணு பேருக்குமே இந்த ட்ரெஸ் செம்மையா இருக்கு. அப்புறம் ஸ்கூட்டி எல்லாம் எதுக்கு மாமா? அடியே நானும் இங்க தாண்டி உன் பக்கத்துல தான் நிக்கிறேன். ஷேண்டி அவனுங்களை எல்லாம் பார்த்து ட்ரெஸ் அழகா இருக்கு, நீ என்ன ஏதாவது சொன்னியா? எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் தான் பிடிக்கும். நீங்க பிளாக் வித் சாண்டல் எல்லாம் போட்டிருக்கீங்க. அப்படி கேளு நீ நல்லா. நாங்கெல்லாம் சொன்னோம் இனியா பிளாக் அண்ட் ஒயிட்லயே எடுத்துக்கூடான்னு. அதுக்கு ப்ரோ தான் இன்னைக்கான ஹீரோ அவர் தானா, அதனால அவர் தனியா தெரியணுமா. எது ஹீரோவா? ஆமாண்டி இன்னைக்கான ஹீரோ நான் தான். ஹலோ சார், பர்த்டே இன்னைக்கு எனக்கும் பவியா காக்கும் தான். ஆமா உங்க 2 பேருக்கும் தான் பர்த்டே. ஆனா அட்மினுக்கு எப்போதும் நான் தான் ஹீரோ. அதுலயும் இன்னைக்கு அட்மினுக்கு நான் தான் ஹீரோ, நான் மட்டும் தான் ஹீரோ. எனக்கு புரியல. உனக்கு புரியாது, ஆனா என்னோட அட்மின் செல்லத்துக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். செல்லமா? ஆமாண்டி முதல்ல அவங்க தான், அப்ப தான் நீ எல்லாம். எது? சரிடி கோவப்படாத. எனிவே ஹாப்பி பர்த்டே பப்ளி. தேங்க்யூ சோ மச். எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எப்போதும் இப்படியே சிரிச்சுட்டே இருக்கணும் நீ. என் பர்த்டேக்கு நீங்க கொடுத்த எல்லா கிஃப்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் விட நான் தொலைச்ச ஒரு பொருளை எனக்காக தேடி கொண்டு வந்தீங்க பாத்தீங்களா, அதுதான் இருக்கல ரொம்ப பெரிய கிஃப்ட். நான் எங்க தொலைச்சேன்னு எனக்கே தெரியல, ஆனா நீங்க எனக்காக கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தீங்க. அதுதான் ரொம்ப பெரிய கிஃப்ட். ஐ லவ் யூ அகில் சார். ஐ லவ் யூ எல்லாம் ஓகே தான், ஆனா அந்த சாருக்கு அதை மட்டும் கட் பண்ணிடு. உங்களுக்கு ஐ லவ் யூ சொல்றதே பெருசுதான். அப்பா பாத்து மூக்கு ஒரு பக்கமா சுழிச்சுக்க போகுது. என்னடி என்ன இன்னைக்கு ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏண்டி உன்னை நான் கிண்டல் பண்ண கூடாதா? அதான் இன்னைக்கு பர்த்டேங்கனால தான் உங்களை சும்மா விடுறேன். ஷில்லனா? ஷில்லன் வைங்க. ஷில்லனா இப்ப எதுக்கு கிட்ட வரீங்க? நகருங்க. அது உன்கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லணும். என்னது? இன்னைக்கு சம்மால கறக்க போங்க அகில் சார். டே அகில் மறந்துடாத, இங்கதான் நாங்களும் இருக்கோம். டேய் இனி 7 நேரத்துக்கு அங்கேயே நிக்க போறீங்க? ஆமா ப்ரோ சீக்கிரமா வாங்க, இனியாவும் பைக் ஓட்டி பார்க்கணும்ல. ஐயோ ஷியாமாமா, எனக்கு ஸ்கூட்டி எல்லாம் ஓட்ட தெரியாது. இது ஓட்ட தெரியாதா? ஆமா அகில் சார், எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. பிரசாந்த் கேட்டியடா, வண்டி ஓட்ட தெரியாதான். டேய் என்னடா அகில் இதெல்லாம், இனியாவுக்கு வண்டியே ஓட்ட தெரியாதாமே. போச்சுடா, நைட்டு ஃபுல்லா உட்காந்து ஸ்டிக்கர் ஒட்டணுமேடா. ப்ரோ அப்ப எல்லாமே வேஸ்டா? ப்ரோ நைட்டு ஃபுல்லா உட்காந்து கஷ்டப்பட்டு ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டிருக்கேன், ஒழுங்கா சம்பள காசை கொடுத்துருங்க. ஹேய் நைட்டு ஃபுல்லா வண்டிக்கு பெயிண்ட் அடிக்க விட்டுட்டு எவ்வளவு நேரம் உட்காந்து தெரியுமாடா? என்னடா அகில் கடைசியா எல்லாமே புஷ் ஆயிடுச்சு. டேய் ஒழுங்கா எல்லாரும் சைலண்டா இருந்துருங்க. அடியே நிஜமாவே உனக்கு வண்டி ஓட்ட தெரியாதா? இல்ல சார் எனக்கு தெரியாது. டேய் அகில் நீ எத்தனை தடவை கேட்டாலும் இனியாவுக்கு வண்டி ஓட்ட தெரியாதுடா. ஆமாண்டா டேய், திரும்ப கேட்டு அசிங்கப்படாத. டேய் ரொம்ப பல காமிச்சிட்டு இருக்காதீங்க. அந்த வண்டியில உங்க ஆளுங்க பேர் தான் இருக்கு, மறந்துடாதீங்க. 3 பேருக்கு சேர்த்துதான் வாங்கணும். அவளுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? இல்ல சார், அவளுக்கும் ஓட்ட தெரியாது. என்னடா பிரசாந்த் கார்த்திக், எப்படி அவளுக்கு ஓட்ட தெரியாதான்? டேய் ரொம்ப பல்ல காட்டாத, இன்னைக்கு ஹீரோயினி இனியாதான். ஆமாண்டா இன்னைக்கு பர்த்டே பேபி இனியாதான். சோ உன் ஆளுக்கு வண்டி ஓட்ட தெரியல, வண்டி ஓட்ட தெரியாதவளுக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்க. டேய் என்னடா என்ன மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க? எல்லாரும் சேர்ந்து தானடா வாங்கணும். அகில் சார் எனக்கு வண்டி ஓட்டணும்னு ஆசைதான், ஆனா எனக்கு ஓட்ட தெரியாது. பரவாயில்லடி, இதுல என்ன இருக்கு, நான் கத்து கொடுக்குறேன். நிஜமாவா? ஆமா. சரி வாங்க அப்ப கத்து கொடுங்க. இன்னைக்கே வா. ஆமா. அடியை வண்டி ஓட்டுறதும் அவ்வளவு ஈஸி இல்ல. இன்னைக்கு வேற உனக்கு பர்த்டே, சோ நாளைல இருந்து படிக்கலாம். நிஜமா? நிஜமா. எனிவே வண்டி ஓட்ட தெரியலனாலும் இனியாவுக்காக வண்டியை வாங்கியாச்சு. சோ இனியா ஹாப்பி பர்த்டே.
ஹாப்பி பர்த்டே இனியா. இனியா, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்ஸ் மாமா. ஆனா கண்டிப்பா நான் வண்டி ஓட்டி பழகிடுவேன். அதான் அகில் இருக்கால, கண்டிப்பா பழகிடலாம். ஆமா, எப்படி வண்டி பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுலயும் இந்த கலர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும், பிரீத்திக்கும் இந்த கலர் தான் பிடிக்கும். அட் த சேம் டைம் வினோவுக்கும் இந்த கலர் தான் ரொம்ப பிடிக்கும். பாரா, அப்புறம் இந்த வண்டியோட கலரை விட நீங்க ஒட்டியிருக்க ஸ்டிக்கர் தான் அழகா இருக்கு. அந்த ஸ்டிக்கர்லாம் நைட் ஃபுல்லா கார்த்திக்கும் ஷாமும் தான் ஓட்டினானுங்க. ஆமா, இந்த வண்டியோட கலரே இதுதானா இல்ல வண்டியோட ஆக்சுவல் கலர் ஒயிட். அப்ப எப்படி இந்த கலருக்கு? நாங்க தான் பெயிண்ட் அடிச்சோம். என்ன சொல்றீங்க? பெயிண்ட் அடிச்சீங்களா? ஆமா, பிரசாந்த் தான் சொன்னா நீங்க 3 பேரும் இந்த கலர்ல ஒரு வண்டியை பார்த்துட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களாமே. ஆமா, இந்த கலர்ல வண்டி நம்ம கம்பெனில ஒரு பொண்ணு வச்சிருப்பாங்க. அந்த வண்டியை பார்க்கும் போதெல்லாம் தோணிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் இந்த கலருக்கு பெயிண்ட் அடிச்சோம். செம்மையா இருக்கு. உங்களோட எல்லா கிஃப்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ஹாப்பி தானே? ரொம்பவே ஹாப்பி. நீ ஹாப்பினா நானும் ஹாப்பி. சிதன்னா இந்த அரவிந்தி காணும் பவியும் காணும். ஷட், பவி மட்டும் தனியா இருந்தானா அவளை இந்த நேரத்துக்கு கூட்டு போயிருக்கலாம். இங்க இருந்து வேற எங்கேயும் போக முடியல. எங்க போனாலும் இந்த அரவிந்தோட தம்பிங்க வேற என்ன ப்ரோன்னு கேட்டு சாவடிக்கிறானுங்க. இப்ப எப்படி பவிய வெளியில கூட்டிட்டு போறது? ஒண்ணுமே புரியல. சார் என்னாச்சு தனியா நின்னுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மிஸ் ஐஸ்வர்யா. பவித்ரா எங்க? பவி இங்கதான் எங்கயோ. ஐஸ்வர்யா, மாமா பாத்தியா? என்ன மாமாவை கேக்குற? நான் வேற யாரடி கேட்க போறேன்? அரவிந்த் தான். ஓ ஹரன் மாமாவா? அவருக்கு ஏதோ முக்கியமான கால் வந்துச்சு, அதான் ரூமுக்கு போயிருக்காரு. ஓ அப்படியா? சரி, நான் அங்க போய் பாத்துக்கிறேன். இரு சூர்யா சார் வந்திருக்காரு. தெரியுமே. எருமை, அவர் ஒன்னதான் பாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. பின்னாடி தான் நிக்கிறாரு பாரு. சூர்யா, சொல்லுங்க சூர்யா. எதுவும் ஒர்க் விஷயமா? இல்ல பவி, எதுவும் அர்ஜென்ட் விஷயம் இல்லல? அர்ஜென்ட் விஷயம் தான். சொல்லுங்க சூர்யா. ஒரு 5 மினிட்ஸ் என் கூட வர முடியுமா? உங்க கூடயா? எங்க சூர்யா? ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டு போகணும். அது சூர்யா, சரி நீங்க நிக்கிறீங்களா? நான் அரவிந்த் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். பவி, ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான், வந்துடலாம் உடனே. சரி சூர்யா, எனக்கு புரியுது. ஆனா அரவிந்த் கிட்ட அதான் அரவிந்த் ஏதோ ஃபோன் கால் பேசிட்டு இருக்காராமே. வாங்க, அவர் வரத்துக்குள்ள வந்துடலாம். ஆனா சொல்லாம. பவி, சரி ஓகே சூர்யா, ஒரு நிமிஷம். ஐஸ்வர்யா, ஒரு 5 மினிட்ஸ் நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். எங்க கிளம்புற? தெரியலடி, சூர்யா கூப்பிடுறாரு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, ஆனா மாமா கிட்ட சொல்லாம போற? அதுதான் அரவிந்த் போன் பேசிட்டு இருக்காருல, அவர் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்துருவேன். சப்போஸ் லேட் ஆயிடுச்சுன்னா அரவிந்த் வந்து என்ன கேட்டா மட்டும் நான் வெளியில போயிருக்கேன்னு சொல்லு. சரி ஐஸ்வர்யா, சொன்னது புரிஞ்சுதுல? என்ன கேட்டா மட்டும் சொல்லு, நீயா போய் எதுவும் சொல்லாத. சரி, ஆனா போயிட்டு சீக்கிரமா வந்துரு. சின்ன பவி, போலாமா? போலாம் சூர்யா. எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? இதோ வந்தாச்சு. ஐஸ் ஓபன் பண்ணலாம்ல? ஓபன் யுவர் ஐஸ். என்ன சூர்யா, எங்கேயோ கூட்டிட்டு போறேன்னு எங்கெங்கயோ கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இது எந்த இடம்? சின்ன பவி, மறந்துருச்சா? என்ன மறந்துருச்சா? இது அந்த சைடு திரும்பி பாருங்க. இது இது சூர்யா. ஞாபகம் வந்துருச்சா? சூர்யா, இந்த இடம் காலேஜ் டேஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இதுதானே? ஆமா, ஆனா இந்த பிளேஸ் எனக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும். ஓ அப்படியா? அப்ப இது உங்களோட சீக்ரெட் பிளேஸ். யா, ஆப்வியஸ்லி இது என்னோட சீக்ரெட் பிளேஸ் தான். இது இது எல்லாமே நான் தான் எழுதினேன். இது எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் சந்தோஷமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் இங்கதான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஆனா ஹாப்பி பர்த்டே பவி. இது சூர்யா, உங்களுக்கு எப்படி இந்த பிளேஸ் தெரியும்? இந்த கொஸ்டின் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்ததுதான். சொல்லுங்க சூர்யா, உங்களுக்கு எப்படி இந்த பிளேஸ்? பவி, நான் சூர்யா. எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, அது எங்க இருந்தாலும் சரி, என்னால கண்டுபிடிக்க முடியும். இல்ல சூர்யா, சான்ஸே இல்ல. இந்த பிளேஸ் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு கூட தெரியாது. ஆனா உங்களுக்கு எப்படி? இந்த இடத்துக்கு நான் யாரையுமே கூட்டிட்டு வந்ததில்ல. ஏன் அரவிந்த் கூட வந்ததில்ல. ஓ, அந்த அளவுக்கு சீக்கிரட்டா? ஆமா, இந்த இடத்துக்கு நான் மட்டும்தான் வருவேன், வேற யாரையும் கூட்டிட்டு வந்ததில்ல. என் ஃப்ரெண்ட்ஸ், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது. ஆனா இதை எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? அது இத்தனை வருஷம் கழிச்சு. ஹவு டு பாசிபிள்? இந்த சூர்யா நினைச்சா எல்லாம் பாசிபிள் தான். சரி சரி, இத பிடிங்க. இதுல என்ன இருக்குன்னு வாங்கி பாருங்க. சூர்யானா இந்த பிளேஸ். பவி, எதுவும் பேசாதீங்க. ஓபன் யுவர் கிஃப்ட். யா, ஐ ஓபன் திஸ். சூர்யா, என்ன கிஃப்ட் பிடிச்சிருக்கா? சூர்யா, ஆனா இதெல்லாம் எப்படி? அதான் செவுத்துல எழுதிருக்கீங்களே. தேங்க்ஸ் சூர்யா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பா, இவ்வளவு நேரமா இந்த ஸ்மைல்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டு யூ லைக் இட்? யா, ஐ லைக் இட். ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோ இந்த யூனிகார்ன் பர்ஸ், இது நான் 5th ஸ்டாண்டர்ட்ல ஆசைப்பட்டது. ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன், கிட்டத்தட்ட 2 வருஷமா. ஆனா அது அப்ப எனக்கு கிடைக்கவே இல்ல. அது கிடைக்கலன்னா ரொம்ப அழுத. அப்ப என் அப்பாவால இதை வாங்கி கொடுக்க முடியல. தேங்க்யூ சூர்யா. இப்ப இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே பழைய மெமரிஸ் எடுத்துட்டு போகுது. அப்புறம் இந்த டிராயிங் புக், இதுவும் அப்படிதான். நான் இதெல்லாம் 2nd ஸ்டாண்டர்ட்ல ஆசைப்பட்டது. ஆனா அப்பவும் இது கிடைக்கவே இல்லை எனக்கு. அப்புறம் இந்த காமிக் புக், இதெல்லாம் அப்ப ரொம்ப ஃபேமஸ். இது நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என் கூட உள்ள என் ஃப்ரெண்ட் வச்சிருப்பா. அவளோட பார்த்து 2 பக்கம் தான் படிச்சேன். அதுக்கப்புறம் அந்த காமிக் புக்கை வாங்கி ஆகணும்னு நினைச்சேன். என் அப்பா கிட்ட கேட்டு அழுதுட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட 6 மாசமா அழுதே சூர்யா. ஆனா என் அப்பா வாங்கியே தரல. ஏன்னா அப்பா எங்க கிட்ட அவ்வளவு காசு இல்ல. சோ நான் ஆசைப்படுறது எல்லாமே அப்படியே கனவு மாதிரி போயிடுச்சு.
ஆனா இப்போ அது எல்லாத்தையும் எனக்காக கொடுத்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது ரொம்பவே பெஸ்டான கிஃப்டா இருக்கும் எனக்கு. நீ ஹாப்பி தானே? என்ன சூர்யா இப்படி ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு ஹாப்பியான்னு கேக்குறீங்க? நான் ரொம்ப ஹாப்பி. நீ ஹாப்பினா நானும் ரொம்ப ஹாப்பி. வாவ், சின்ன சின்ன விஷயத்த கூட கலெக்ட் பண்ணிருக்கீங்க. எல்லாமே உனக்காக தான், உனக்காக மட்டும்தான். தேங்க்ஸ் சூர்யா. எனக்கு தேங்க்ஸ்லாம் வேணாம். அதுக்கு பதிலா கேளுங்க சூர்யா, என்ன வேணாலும் கேளுங்க, கண்டிப்பா நான் பண்றேன். எனக்கு உங்க கூட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசை. கண்டிப்பா நான் உங்க கூட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பேன். எனக்காக இவ்ளோ பண்ணிருக்கீங்க. ஆனா சூர்யா, எனக்காக எதுக்காக இவ்ளோ? ஹே, இப்பதானே ஹாப்பியா இருந்தா, அதுக்குள்ள என்ன? இல்ல சூர்யா, எனக்காக சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து பார்த்து கலெக்ட் பண்ணிருக்கீங்களே, அதான். இதெல்லாம் நீ ஆசைப்பட்டது தானே? ஆமா, ஆனா இதெல்லாம் எப்படி நீங்க இவ்ளோ விஷயத்த கண்டுபிடிச்சு, அதுவும் இல்லாம சின்ன சின்ன விஷயத்த கூட, குட்டி குட்டி விஷயத்த கூட கலெக்ட் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. ஆனா சூர்யா, உங்களுக்கு என்ன இப்பதான் தெரியும், ஒரு 2-3 டேஸா தான் தெரியும். ஆனா எனக்காக எதுக்காக? தெரியல. உன்னை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஐ மீன் ஒரு ஃப்ரெண்டா. ஓ, அப்படி சொல்றீங்களா? ஆனா சூர்யா. ஹலோ, நீ ஹாப்பி தானே? ஆமா, நான் ரொம்ப ஹாப்பி தான். ஆனா ஆனால இல்ல, அதுக்கப்புறம் எதையும் அரெஸ்ட் பண்ணாத. நீ ஹாப்பியா இருக்கியா? ஹாப்பியா இரு. அதுதான் எனக்கு வேணும். எப்போதுமே நீ சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்கணும். இதோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிரிச்சு அந்த ஸ்மைலோட, அந்த ஸ்மைல நான் எப்போதும் பார்த்துட்டே இருக்கணும்.